ஹாய், வணக்கம். உங்கள் அனைவரையும் எங்கள் சமையல் சாம்ராஜ்யத்திற்கு வரவேற்கிறேன். பசலை கீரை கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் இதில் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இரும்பு சத்தும் கால்சியமும் நிறைந்த பசலைக்கீரை இது ரத்தத்தில் இருக்கிற ஹீமோகுளோபினை அதிகரிக்க செய்யும். இதை நம்ம வாரத்தில் ஒரு நாள் சாப்பாடில் சேர்த்துக்கலாம். ஒரு கடாய் சூடு பண்ணிட்டு அதில் ஒரு வெங்காயம், 3 பச்சை மிளகாய், தக்காளியும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. கீரையை நல்லா 2-3 வாட்டி கழுவிட்டு தண்ணி வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. இதை கீரை தண்ணி விட்டு வதங்கிடும். இது வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு கிளாஸ் தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இப்படி இது வேகட்டும், சீக்கிரமா வெந்துடும். இது இப்போ வெந்துடுச்சு. இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கலாம். இது மாதிரி அரைக்கணும். கடாயில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, காஞ்ச மிளகாய், உளுத்தம் பருப்பு, சீரகம், பெருங்காயமும் பூண்டும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போ இதில் அரைச்சி வச்சிருக்க கீரையை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். சிறுபருப்பை மஞ்சளும் பெருங்காயமும் சேர்த்து 3 சத்தம் விட்டு வேக வச்சு இதில் போட்டிருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இதில் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடலாம். உப்பு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் காரம் பத்தலைன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது இப்போ நல்லா கொதிச்சு சேர்ந்து வந்துடுச்சு. பசலைக்கீரை பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இதில் நெய்யோ பட்டரோ சேர்த்துட்டு சாப்பிடலாம்.